வணக்கம். இது வழக்கு. இன்னைக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கணும்னு சொன்னா முதல் தேர்வாக இருப்பது இணையதளங்கள் தான். அதிரடி ஆஃபர், பதிவு கட்டணம் இல்லை என சலுகைகள் அறிவித்து நிறைய வலைத்தளங்கள் இந்த சேவையை கொடுத்து வராங்க. இதுக்கிடையே குற்ற நோக்கமுடையவர்கள் இந்த வலைத்தளங்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். மணமகள் தேடிய வங்கி அதிகாரியை புரட்டி எடுத்த பெண், ஆபாச படமெடுத்து பணத்தை கறந்த திருமண மோசடி கும்பல். வெளியே வந்து நம்ம பிரான்ச்சில் சவுக்கு சொக்கா வெள்ளை சொக்கா போட்டு கேமராவில் இருக்கவங்க என்னை கொலை பண்ண வந்தவங்க சார். வெளியே அது இல்லாமல் 6 பேர் 20 பேர் இருக்கலாம். 60 வயது முதியவருக்கு நேர்ந்த சோக சம்பவம். தென்காசி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து என்னை வந்து அடிச்சாங்க. அடி அடிச்சு மட்டும் எவ்வளவு பணம் இருக்கு அது கொடுக்கணும்னாங்க. 50லும் ஆசை வரும் என்ற திரைப்பட பாடலுக்கு ஏற்ப 60 வயதில் ஒருவருக்கு திருமண ஆசை ஏற்பட்டுள்ளது. அந்த ஆசை அவரை கடத்தும் நிலைக்கு கொண்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் வாழ்நாள் எல்லாம் சம்பாதித்த சொத்தையெல்லாம் கூட இழக்கும் நிலைக்கும் தள்ளியுள்ளன. ஆம், அவர் ராமமூர்த்தி. 60 வயது நிரம்பிய ராமமூர்த்தி சென்னை கீழ்கட்டளை துரைசாமி நகர் 1வது பிரதான சாலையில் வசித்து வருபவர். ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியான ராமமூர்த்தி மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெற்றவர். தனியாக வசித்து வந்த ராமமூர்த்தி தன் இறுதி காலத்தில் துணை அவசியம் என கருதி திருமணம் செய்து கொள்ளலாம் என தீர்மானித்தார். நாளிதழ் ஒன்றிலும் இணையதளம் மூலமும் மணமகள் தேவை என்ற விளம்பரத்தை கொடுத்தார். இந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு ராமமூர்த்தியை தொடர்பு கொண்டு பேசிய ஒரு பெண் தனது பெயர் வைஷ்ணவி என்றும் தனக்கு வயது 35 எனவும் கூறியுள்ளார். மேலும் திருமணத்திற்கு முன் ராமமூர்த்தியின் நிதி நிலைமை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் நேரில் சந்திக்கலாமா என்றும் கேட்டுள்ளார். இருவரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சந்திப்பது என முடிவாயிற்று. ஆனால் அந்த பெண் பெரியபாளையத்தில் சந்திக்கலாமா என கேட்டிருக்கிறார். ராமமூர்த்தி மறுக்கவே தீநகரில் சந்தித்துள்ளனர். மேரேஜ் விஷயமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தேன், ஒரு ஏழை பெண் தேவைன்னு. ஆனா எனக்கு வந்து ஒரு பொண்ணு எனக்கு வந்து போன் பண்ணிருந்தாங்க, 44 வயசு ஆகுது, மேரேஜ் ஆகலன்னு சொல்லி. அது நிமித்தமா நான் வந்து ஒரு பொந்தமில்ல பெருமாள் கோயில 12ஆம் தேதி சந்திச்சேன். போன மாசம் 12ஆம் தேதி சந்திச்சேன். 14ஆம் தேதி என்ன பண்ணாங்க, அவங்க பெரியபாளையத்து கோயிலுக்கு வாங்கினாங்க. இல்லம்மா வேண்டாம், நீ கோயம்பேட்டுக்கு வாங்க, அங்க என்னுடைய குருஜி இருக்காரு, அங்க அவங்க போட்டோ வாங்கிட்டு அவர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கோயம்பேட்டுக்கு கொஞ்சம் வாரத்தை டிலே பண்ணாங்க. பண்ண பிற்பாடு ஏன் டிலே பண்ணல, நான் டி நகர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு டி நகர்ல ஏன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொன்னேன். டக்குனு திரும்ப இன்னொரு போன் வந்தது, அவங்க தம்பி பேசுறேன், எங்களால் தான் அவங்க டி நகர் பர்ச்சேஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, நீங்க வந்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு உனக்கு கூட்டு போறேன்னு சொல்லி என்னை கூட்டு போனாங்க. அப்போதுதான் ராமமூர்த்தி காரில் கடத்தப்பட்டுள்ளார். வைஷ்ணவியுடன் இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து இந்த கடத்தலை செய்ததாக கூறப்படுகிறது. ராமமூர்த்தியை காரில் கடத்திய கும்பல் தென்காசி அழைத்துச் சென்று அடித்து மிரட்டி கொடுமைப்படுத்தி உள்ளனர். ஆனா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போகாம கொஞ்சம் தூரம் போன ஒரு தான் இன்னொரு 2 பேர் தான் கூட்டு போனாங்க. கிட்னாப் பண்ண அந்த 2 பேர் எக்ஸ்ட்ரா 2 பேர் ஏறினாங்க. ஏறினோடனே அந்த நெஞ்சு மேல கத்தி வச்சு இனிமேல் சத்தம் போட்டீங்கன்னா நம்ம கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 14 18 வரைக்கும் எனக்கு கத்திமனையில தான் நான் வாழ்ந்தேன். தென்காசி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து ஒரு யூபி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல ஒரு காற்றாலை பக்கத்துல வச்சு என்னை வந்து அடிச்சாங்க. அடி அடிச்சு மட்டும் எவ்வளவு பணம் இருக்கு அதை கொடுக்கணும்னாங்க. நான் 25 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன், என் உயிர் காப்பாத்திக்கிறதுக்காக அடி தாழ முடியாம நான் சொன்னேன். அதன் பின்பு குற்றாலம் அழைத்துச் சென்று பணம் கேட்டு ராமமூர்த்தியை அடித்து சித்திரவதைப்படுத்தி உள்ளனர். குற்றாலத்துல ஒரு ரவுடி வீடா வக்கீல் வீடுன்னு தெரியாது, அந்த வீட்டுக்கு என்ன கூட்டு போனாங்க. அங்க ஒருத்தர் வந்து கருப்பா உயரமா இருந்தார், வக்கீலா அவரு ரவுடியான்னு தெரியாது. அங்க ஒரு 20 பேர் ரவுடிங்க இருந்தாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் என் கழுத்துல திருப்பாச்சி கட்டி வச்சு மிரட்டினாங்க,
இவங்க சொல்லபடியே தான் நீங்க கேட்கணும்னாங்க. நான் கேட்கறேன்னு சொன்னேன். எனக்கு என்னன்னா சாவறதுக்காக நான் பயப்படல. 60 வயசு ஆயிடுச்சு, நான் சாவறதுக்கு பயப்படல. குத்து வருமா கொலை வருமா துடிச்சு ஒரு 2 நாள் 3 நாள் துடிச்சு சாவணுமா அதுக்காக அவங்க சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த குற்றாலத்துக்கு போய் என்ன அடிச்சாங்க, ஒரு மாந்தோப்புல வச்சு அடிச்சாங்க. குற்றாலத்தில் இருந்து அந்த கும்பல் ராமமூர்த்தியை திருத்தணி முருகன் கோவில் அருகே சந்நிதி தெருவில் ஒரு லாட்ஜில் தங்க வைத்து அடித்து சித்திரவதைப்படுத்தி பணம் கேட்டுள்ளனர். ராமமூர்த்தியும் 30,000 ரூபாய் வங்கியில் இருந்து எடுத்துக் கொடுத்திருக்கிறார். திருத்தணிக்கு என்ன கூட்டு வந்தாங்க, அந்த லாட்ஜி கூட்டு வந்தாங்க. அந்த லாட்ஜ் கூட்டு வந்து என்ன பண்ணாங்க, திருவள்ளூர் பெஞ்சில் போய் எனக்கு எவ்வளவு பணம் எடுத்து தர முடியும் கேட்டாங்க. அவருக்கு 25,000 தான் எடுத்து தர முடியும். என்னுடைய பேரண்ட் பெஞ்சில் தான் எத்தனை லட்சம் எடுக்கலாம்னு சொல்லி 17 மணிக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் டிரா பண்ணி கொடுக்குறேன். எதுக்கு நான் அந்த மாதிரி அந்த டிராமா செஞ்சேன்னா அப்பதான் என் மேல நம்பிக்கை வரும், அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா 4 நாள் 5 நாள் அடிவதை தாழ முடியல. அது எனக்கு ஒரு லாபம் என்னன்னா திருவள்ளூர் பெஞ்ச்ல அந்த 3 ரவுடிங்க ரெக்கார்ட் ஆயிட்டாங்க. எனக்கு அது ஒரு திருப்தி. ஏன்னா யாரு என்னன்னு ஒரு ரெக்கார்டு கிடைக்கணுன்றதுக்காக. மேலும் அந்த கும்பல் ராமமூர்த்தியை கடத்தி வைத்திருந்த 5 நாட்களும் பெண்களுடன் சேர்ந்த மாதிரி ஆபாச படம் எடுக்கவும் முயன்றிருக்கிறது. ஆபாச படம் எடுத்த பின்பு ராமமூர்த்தியை அந்த படத்தை காட்டி தொடர்ந்து பிளாக்மெயில் செய்து மிரட்டி பணம் பிடுங்குவது இந்த கும்பலின் நோக்கம். கிட்னாப் பண்ணவங்க வந்து 14, 15, 16, 17, 18 5 நாள் வச்சிருந்தாங்க. 5 நாள் என்ன அடிச்சாங்க. 5 நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அலியோட உடல் உள்ள கொள்ற மாதிரியோ ஒரு பெண்ணோட உடல் உள்ள கொள்ள முடியும் என்னை வச்சு வீடியோ எடுக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. நான் எதுக்கு சம்மதி வாங்காம அடிவதை வாங்கி ஜனதாலும் செத்து பழிச்சேன். ஒவ்வொரு ஆபாச படம் எடுக்க தீவிரமா முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கமே ஆபாச படம் எடுத்து என்னை மிரட்டி பணம் வாங்குறதுதான் குறிக்கோள். இதனிடையே ராமமூர்த்தியிடம் இருந்து வீட்டு சாவியை வாங்கிச் சென்று வீட்டில் வைத்திருந்த ராமமூர்த்தியின் சொத்து பற்றிய பத்திரங்களை கைப்பற்றி வீட்டையும் சொத்துக்களையும் எழுதி வாங்கவும் திட்டம் போட்டு செயல்படுத்தியுள்ளனர். அடிச்சு வச்சு எங்கிட்ட உண்மையான ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. வீட்டுல இருந்து என்னோட ஹவுஸ் டாக்குமெண்ட், தங்கம், சில்வர் ஐட்டம் ஒரு 10 கிலோ சில்வர் இருந்தது, 10 கிலோ தங்கத்தை அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. வீட்டுல உள்ள என்னுடைய அம்மாவுடைய பட்டுப்புடவை, தங்கச்சி பட்டுப்புடவை, என்னென்ன புடவை திருடி போயின்னு எனக்கு தெரியாது. இந்நிலையில் அந்த கடத்தல் கும்பல் ராமமூர்த்தியை சென்னை தாம்பரம் பகுதியில் உள்ள ஒரு வங்கிக்கு அழைத்து வந்து டெபாசிட் செய்துள்ள மொத்த பணத்தையும் எடுத்துக் கொடுக்க சொல்லி இருக்கிறது. அந்த வங்கிக்குள் சென்ற ராமமூர்த்தி மிக சாதுரியமாக செயல்பட்டுள்ளார். வெஸ்தாமரம் வச்சு கூட்டு வராங்க. கூட்டு வந்த அங்கே என்ன பண்றாங்க, எங்க பேங்க் எடுத்துட்டு நான் உள்ள போய் நான் லூஸ் செக் வாங்குறதுக்கு, டெபாசிட் செக்ஷன் பேசுறதுக்கு, கேஷ் செக்ஷன் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கிடையில வந்து நான் என்ன தப்பா நினைச்சு தப்பா என்ன கொலை பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். எங்க பேங்க்ல 10 நிமிஷம் டிராமா பண்ணாது. டெபாசிட் செக்ஷன் போற மாதிரி, கேஷ் செக்ஷன் போய் பேசுற மாதிரி, லூஸ் செக் வாங்குற மாதிரி பேசியாது. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அந்த 12:10 எங்க பிரான்ச் ஸ்டேஷன் உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டேன். லாக் பண்ணிட்டு நான் கத்துறேன், என்னை வந்து காப்பாத்துங்க எங்க பியூனு கிட்ட கத்துறேன். எங்க பியூன் சொன்னா ஏன் சார் சொல்லி கதவு திறக்காத வெளியே 8 பேர் 20 பேர் இருக்காங்க கத்தி வச்சுக்கிட்டு திறக்காதன்ற மாதிரி மேனேஜர் போன் பண்ணுன்ற. அப்புறம் மேனேஜர் போன் பண்றாங்க. மேனேஜர் ஸ்டேஷன் உள்ள வராது. வந்தோடனே அவர் கால் கட்டிப்பிடிச்சு அட்வான்ஸ், சார் உங்களுக்கு தொந்தரவு விடுறது மன்னிச்சுவாங்க, எனக்கு வீர காப்பது எங்க வழி தெரியல. வெளியே வந்து இந்த நம்ம பிரான்ச்சில் சவுப்பு சொக்கா வெள்ளை சொக்கா போட்டு கேமராவில் இருக்கவங்க என்னை கொலை பண்ண வந்தவங்க சார். வெளியே அது இல்லாம 6 பேர் 20 பேர் இருக்கலாம் கட்சியோடு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். வங்கிக்குள் இருந்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தாம் கடத்தப்பட்ட விஷயத்தையும் கடத்தல் கும்பல் வங்கிக்கு வெளியே காத்திருப்பதையும் தகவலாக கொடுக்க செய்துள்ளார். ராமமூர்த்தி வராமல் காலதாமதமானதால் வங்கியின் வெளியே காத்திருந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்ற தலைமறைவாகியுள்ளது. பின்னர் தனக்கு நேர்ந்த அவல நிலை குறித்து ராமமூர்த்தி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த கில்லாடித்தன் வைஷ்ணவியையும் அவரது கூட்டாளிகளையும் தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே தங்களிடம் இருந்து தப்பித்த ராமமூர்த்தியை கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வெளியே வந்த உடனே வெளியே இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உன்னை கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இருக்காங்க. இருந்தாலும் என்னை கொலை பண்ணாலும் தைரியமா தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். இதனை அடுத்து காவல்துறையினர் அந்த பெண்ணையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர்.
வைஷ்ணவி என்ற பெயரில் ராமமூர்த்தியை ஏமாற்றிய அந்த பெண்ணின் பெயர் ரேகா சாவத்ரி என்றும் பூந்தமல்லியைச் சேர்ந்தவர் என்றும் காவல்துறையினருக்கு தெரியவந்தது. ரேகா சாவத்ரின்ற பொண்ணோட போட்டோவும் இளவரசன் போட்டோவும் முத்து போட்டோவும் காட்டினாங்க. இவங்க தான் சொன்னேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க கூப்பிட்டு வந்து நேரடியாக ரேகா சாவத்ரி முத்தியும் இளவரசனையும் எங்கிட்ட முன்னாடி காட்டினாங்க. ஆமா சார், இவங்க தான் கிட்னாப் பண்ணாங்க, இவங்க தான் என்ன எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன். கூட்டாளியாக செயல்பட்ட இளைஞர்கள் இளவரசன், முத்து எனவும் தெரியவந்தது. இந்த கும்பல் வயதாகி திருமணம் செய்ய விரும்பும் நபர் எவராவது மணமகள் தேவை விளம்பரம் செய்தால் அவரை மடக்கி ஆபாச படம் எடுத்து மிரட்டி பணம் கறப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விளம்பரம் கொடுத்தனால்தான் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் நீங்க யாராவது திருமணம் சம்பந்தமா யாராவது விளம்பரம் கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி முழுவதும் முதல் சொல்லாதீங்க. அவங்கள பத்தி முழுவதும் கேட்டுக்கிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. 2வது, ஏமாத்துறவங்க எல்லாம் குரூப்பா தான் ஏமாத்துறாங்க. எப்படின்னா அவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் நம்மகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்மள கிட்னாப் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி ஒரு குரூப்பே நிறைய பேர் இயங்குறாங்க. அது மாதிரி என்ன மாதிரி யாரும் இது மாதிரி விளம்பரம் கொடுத்தோ ஒரு கிட்னாப் கும்பல ஏமாந்து போகாம உஷாரா இருந்தா அவங்க கிட்ட முதல்ல வரும் எல்லாரும் தெரிஞ்சிட்டது பிற்பாடு ஒரு குரூப்பா போவாங்க. நம்ம தனியா வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனியா யார்ட்டையும் போவாதீங்க. இதனை ஒரு பெரிய நெட்வொர்க்காக தமிழ்நாடு முழுவதும் செய்துள்ளதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வில்லிசேரி. இந்த வில்லிசேரியில் உள்ள நடுக்காலனியில் பட்டப்பகலில் ஓர் இளம்பெண் குத்தி கொலை செய்யப்பட்டார். உடனே ஊரே பதட்டமும் பரபரப்பும் அடைந்தது. அருகில் உள்ள கயத்தாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து காவல்துறையினர் வில்லிசேரி வந்து சம்பவம் நடந்த வீட்டிற்கு சென்றனர். கீழே விழுந்து கிடந்த அந்த பெண் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தாள். இதில் அந்த பெண்ணின் உடலில் பல்வேறு இடங்களில் கத்தி குத்து விழுந்து ஆழமாக பதிந்திருந்தது. இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்து சம்பவ இடத்திலேயே அந்த பெண் துடிதுடித்து இறந்து போயிருந்தார். இருபத்தி வயது நிரம்பிய கற்பகத்தின் கணவர் தங்கபாண்டி. சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த கற்பகம் தங்கபாண்டியின் திருமண வாழ்க்கையில் சமீப காலமாக திடீரென பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்தது. அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அதே ஊரை சேர்ந்த தங்கராசுவின் மகன் சரவணன். மேலும் இந்த சரவணன் தங்கபாண்டியின் சகோதரி மகனும் கூட. தன் தாய் மாமனை பார்க்க, அவர்களின் குழந்தைகளை பார்க்க என அடிக்கடி வீட்டிற்கு வருவார் சரவணன். அப்போது தன் அத்தை கற்பகத்துடன் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. படித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்த சரவணனுக்கு கற்பகத்தின் நட்பு ஆறுதலாக இருந்துள்ளது. இதனை அறிந்த தங்கபாண்டி தங்கராசு மற்றும் சரவணன் இருவரையும் தனித்தனியே அழைத்து கண்டித்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் சரவணன் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு காரணமான கற்பகத்தை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொன்றதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் சரவணன் தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார். இன்னைக்கு நடந்த சம்பவம் யாருமே கண்ணார பார்க்கல. இந்த பிள்ளைகளை அழுதுட்டு வரதை பார்த்தா, ஆனா வீட்டுல தான் இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டு அப்பதான் வந்தேன். வீட்டுல இருந்தேன். பிள்ளைகள் அழுதுகிட்டு வந்தது. பொம்பளை வெளியே ஓன்னு சத்தம் கிட்டான்னு நான் உடனே யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இந்த கற்பகத்தை குத்திட்டாங்கன்னு சொல்லவுமே நான் உடனே 108க்கு போன் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே ஸ்டேஷனுக்கு கைதார் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு, ஐயா இந்த மாதிரி சம்பவம் நடந்து வச்சு உடனடியா வாங்க கண்டுபிடிச்சிருங்க, குத்தவாளி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இந்த இடத்துல கடந்தது உசுறு. எனக்கு பயமாச்சு. மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, ஐயா உயிர் போயிட்டு ஐயா உடனடியா வாங்க ஐயா கண்டுபிடிச்சிருங்க சொல்லிட்டேன். காவல்துறையினர் தனிப்படை அமைத்து சரவணனை தேடி கண்டுபிடித்து கைது செய்தனர். ஸ்டேஷன்ல போலீஸ் சார் கூட நான் போயிட்டேன். யாரு எங்க தேடி பிடிக்கணும்னு சொன்னாங்க. போயிட்டேன். இப்ப என்னன்னா ஏன்
மச்சனை வந்து அவங்க வரும்போது எங்க தங்கச்சிக்கு வந்து உயிரே இல்லை. அதுக்கப்புறம் தான் மச்சனை 2 மச்சனும் வராங்க. மேலும் இந்த கொலை சம்பந்தமாக கற்பகத்தின் கணவர் தங்கபாண்டி, அவருடைய அண்ணன் தங்க மாரிமுத்து, அக்காள் சுப்புலட்சுமி, தங்கை லதா செல்வி ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். தன் அத்தையையே கத்தியால் குத்தி கொன்ற இளைஞரின் வெறி செயலால் அந்த பகுதியே பரபரப்படைந்துள்ளது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. முதல் தகவல் அறிக்கை பதிவான உடனேயே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதை சட்ட ரீதியாக ரத்து செய்ய கோர முடியுமா? சட்டம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு வழக்கிலையும் புகார் பெறப்பட்ட உடனேயே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. போலீசார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை செய்யும் பொழுது அதுல பாதிக்கப்பட்ட நபர் அவர் கொடுக்கிற புகார்ல தான் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. யாருக்கு எதிராக குற்றச்சாட்டு இருக்கிறதோ இல்லனா அந்த குற்ற செயல் புரிஞ்ச நபரை போலீசார் விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தெரிய வருகிறது இது ஒரு பொய் வழக்கு அப்படிங்கறத உறுதியாக நம்புறாங்க. அப்படின்னா அவங்க உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தை அணுகி 482 CRPC இன்ஹெரன்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்தின் வானளாவிய அதிகாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சு எனக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது முகாந்திரம் எதுவும் இல்லாத சூழல்ல ஒரு பொய்யான வழக்கு, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நீதிமன்றத்தின் முன்னாக காட்டும் பொழுது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால், அதாவது அந்த குற்றச்சாட்டுல எந்த விதமான உண்மை எதுவும் இல்லை, முகாந்திரம் எதுவுமே இல்லைங்கிறது தெரிய வந்தால் அவங்க பல வழக்குகள்ல அந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணிடுறாங்க, குவாஷ் பண்ணிடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் பல வழக்குகள்ல ஒரு விஷயம் எஃப்ஐஆர் ஆக இருக்கும் பட்சத்தில் அது ஆரம்பகட்ட நிலையில் இருக்கிறது, விசாரித்தால் தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் அப்படிப்பட்ட மனுக்களை அந்த குவாஷ் பெட்டிஷனை உயர்நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்து விடுகிறது. சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் 2015 ஜனவரி 3வது வாரத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கினை விசாரித்தவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வி கோபால கவுடா மற்றும் நீதிபதி ஆர் பானுமதி அவர்கள். அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி ஒரு கணவன் மனைவி இருவரும் வாகனத்துல போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அந்த விபத்து ஏற்பட்டதுனால அந்த வாகனத்துல ஆட்டோல போயிட்டு இருந்தவங்களுக்கு காயம் ஏற்பட்டு விடுகிறது. அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கணவன் மனைவியும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். பணம் கொடுத்து அந்த கேஸை முடிச்சிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. இதுக்கிடையில எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ, அந்த விபத்து ஏற்பட்டதோ, அங்கிருந்த காவலர் அவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க காவல் நிலையம் வாங்கன்றாங்க. கணவன் மனைவி இருவரும் அந்த காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்கிருந்த ஆய்வாளர் மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து மிக கடுமையாக பேசுறாரு, பயமுறுத்துறாரு, அச்சுறுத்துறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த வழக்கு விபத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் முடிக்கப்பட்டு விட்டது, நாங்க உங்களுக்கு பணம் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், நீங்க எப்படி இந்த மாதிரி நீங்க விசாரிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அந்த காவல்துறையினர் ஆவணங்கள் கேட்கிறாங்க, உங்க டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வாங்க, இன்சூரன்ஸ் இருக்கா, ஓட்டுநர் உரிமம் இருக்கிறதா, வாகனத்துக்கு உரிமம் இருக்கா, ரெஜிஸ்டர்ட் RC புக் இருக்கான்னு கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில் இவங்க கொஞ்சம் மனசு வருத்தம் ஏற்பட்டு பெங்களூர் டிராபிக் போலீஸ் அவங்களுடைய பேஸ்புக்ல போய் அவங்க பதிவு பண்றாங்க. தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சு அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஒரு இமெயில் ஒன்னு அனுப்புறாங்க கமிஷனருக்கு, இந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளராக சொல்றாங்க. இந்த பேஸ்புக்ல வந்த உடனேயே அதை பார்த்த அந்த காவல் நிலைய ஆய்வாளர் அவர் ஒரு புகார் ஒன்று கொடுக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. 353 IPC மற்றும் 506 IPC அந்த 2 சட்டப்பிரிவு வாயிலாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு எதிராக கணவனும் மனைவியும் அந்த கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்யறாங்க. அப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரித்து விட்டு அந்த வழக்கினை அவங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கிறது, ஆரம்பகட்ட விசாரணை இருக்க காரணத்தினால இந்த வழக்கை நாங்க தள்ளுபடி பண்றாங்க. அதற்கு மேலாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையிட போறாங்க. அப்ப நீதிபதிகள் கோபால கவுடா மற்றும் ஆர் பானுமதி அவர்கள் வழக்கை விசாரித்து அவங்க தெளிவாக வரையறை செய்யறாங்க. ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பேஸ்புக்ல போடுறதுங்கிறது ஒரு அச்சுறுத்தலோ, ஒரு அரசு அதிகாரியை கடமை செய்ய விடாம தடுத்தலோ இல்ல மிரட்டலாகவோ கருத முடியாது. அந்த பேஸ்புக்ங்கிறது ஒரு சமூக வலைதளம். அதுல அவங்க ஒரு புகாரை பதிவு பண்றாங்க. அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி விட்டது, அரசு பணியை செய்ய தவறுது, அது தடுக்குது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அதனால அந்த மனுவை அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்சுட்டு அப்ப அவங்க தெளிவாக வரையறை செய்கிறார்கள். கீழே இருக்க உயர்நீதிமன்றங்கள் தனக்கு முன்னாடி இருக்க வழக்கை பொறுத்த வரைக்கும் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னா மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுமே ஒழிய, மற்றபடி அந்த வழக்கில குற்றச்சாட்டுக்குரிய எந்த ஒரு செயலுமே இல்ல, பிரைமா பேசி கிடையாது அப்படின்னு கருதும் பொழுது அந்த மாதிரியான வழக்குகளை அது ஏற்றுக்கொள்வதோ இல்ல நடத்தப்படுவது சரியானதல்ல. அப்படிப்பட்ட வழக்குகளை முடித்து வைக்கணும்னு சொல்றாங்க.
ஆக இந்த தீர்ப்பின் அடிப்படையாக வைத்து பார்த்தால் எந்த ஒரு உயர்நீதிமன்றத்திற்கும் சரி தன் முன்னாள் ஒரு வழக்கு வருகிறது, அந்த முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் அதை ரத்து செய்வதற்கு முகாந்திரம் இருந்தால் ரத்து செய்யணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.